எப்போ பார்த்தாலும் இந்த மீடியாவை ஒரே பரபரப்பாகவே வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா அப்படிங்கிற மாதிரி. எப்போ பார்த்தாலும் ஒன்று நேற்று பார்த்தா 7 மணிக்கு உட்காந்து லைவ் போட்டுக்கிட்டு இருந்தா இந்த சுமிங்கிறவ. சரி ரைட்டு, நீ காலைல போய் ஏதாவது நல்லது பொழுது வாங்கி கொடுப்போன்னு சொல்லி ஃபோன் அடித்தேன். ஃபோனே எடுக்கலை. புருஷங்கிட்டேயே வாழ்க்கையில் நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டுக்காரமாக இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டுக்காரர் இருப்பார். யாராவது ஒருத்தராவது டைரக்ட் ஃபோனில் இல்லாமல் வாட்ஸ்அப் காலில் வாங்க, நம்ம 2 பேர் பேசுவோம்னு சொல்லி யாராவது பேசியிருக்கீங்களா? எங்கள் வீட்டில் அந்த கொடுமை நடக்குது. எங்கள் வீட்டிலனா சுமிக்கிட்ட இவ்வளவு நாள் டைரெக்டாக வந்து நான் ஃபோன் டு ஃபோன் தான் பேசியிருக்கேன். ஏதோ நான் என்னமோ ரெக்கார்டிங் போட்டுட்டு வந்து இவ பார்க்குற இப்போ ஏதோ மர்மமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க பாருங்கள். இதை நான் ஏதோ பப்ளிக் பண்ணிடுற மாதிரியும் என்கிட்ட வந்துக்கிட்டு வாட்ஸ்அப் கால், அதுலேயும் வாட்ஸ்அப் காலில் வந்து வீடியோ காலில் வா. நான் எங்கள் அம்மா வீட்டில் போய் இப்போ வீடியோ போட்டேன் தெரியுமா? வீடியோ போட்டுட்டு சரிப்பா ஏதாச்சும் நல்லது பொழுது வாங்கி கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன். 2 தடவை ஃபோனே எடுக்கலை. அப்புறம் பார்த்தா யூடியூப்குள்ளே உள்ளே போய் பார்த்தா என்னையை பற்றி ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தான். இந்த ஆள் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறேன், ஃபோன் எடுறா வெண்ண அப்படின்னு போட்டு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருந்தான். என்ன வெண்ண தொண்ணுன்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை போடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபோனை போட்டால் ஃபோனை கட் பண்ணி விட்டான். சரி கட் பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு நானும் சும்மா இருந்தால் வாட்ஸ்அப் காலுக்கு வர்றான். ஏப்பா நார்மலில் வர வேண்டியதானே? இல்லை, நாங்கள் என்ன பண்ணுறோங்கிறத போய் கருப்பிக்கிட்ட போய் போட்டு விட்ருவீங்க. அதனால் வந்து நான் வந்து நார்மல் காலுக்கெலாம் வரமாட்டேன், நான் வந்து இப்போ இதில் தான் வருவேன், நான் வாட்ஸ்அப் காலில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் காலுக்கு வந்தா. சரி என்னப்பா எங்கே இருக்க ஏதுன்னு சொல்லி கேட்டால் வாயவே திறக்க மாட்டேங்கிறான். சரி கூட யார் இருக்கா? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். சரி எங்கே போய்கிட்டு இருக்க? எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். எல்லாமே வந்து இவளுக்கு சிதம்பர ரகசியமாகவே. இவளுக்குன்னு சொல்லக்கூடாது, எதுக்கு பாவம், நம்ம யாரை சொல்லுவோம், இந்த கூட போகிற மூக்குப்பொடியை சொல்லுவோம், அப்புறம் திரிச்சு விட்ருவாங்க மொத்தத்துக்கு. இவளுகன்னு சொல்லி மாமா எதையோ சொல்கிறாரு, அப்போ எவளுக எத்தனை பேர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுவாங்க. அதனால் அது யாருங்கிறது நமக்கு தேவையில்லை. நம்ம பொண்டாட்டியை நம்ம பேசுவோம். என் கூட இருக்கா பாருங்கள் ஒருத்தி சுமிங்கிறவ, அவள் எங்கேயோ நேற்றுலேருந்து அப்படியே போகிறாளுக, போகிறா வர்றா என்னமோ பண்ணுறா. ஆனால் என்னங்கிறது தான் எனக்கு தெரியலை. நான் ஒன்று சொல்லவா, எதாக இருந்தாலும் யாருக்கிட்டையாவது சொல்லிட்டு செய்யி. பழையபடி உனக்கு சொல்கிறேன், புருஷனா மதி. நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை தான் கருப்பிக்கிட்ட சொல்லுவேன். இல்லாட்டினா நான் பாட்டுக்கு கமுக்குன்னு இருப்பேன். ஏன்னா அப்படி வந்து நீ ரகசியமாக போய் ஏதோ போய் என்னமோ சொன்ன கதையாக பெரிய இதெல்லாம் வந்து நீ கண்டுபிடிக்க போகிறதில்ல. எதுனாலும் கடைசியில் கத்திரிக்காய் முத்துனா கடத்தெருவுக்கு வந்தாங்கனுங்கிற கதை தான். புரிஞ்சுக்கிறாமல் போய் எதுலேயும் போய் மாட்டிக்கிறாதன்னு சொல்கிறதுக்கு தான் நான் கூப்பிட்றேன். ஏன்னா இன்றைக்கி நீ என்கிட்ட அலாட்டாக இருக்கிற, இதே மாதிரி உன் கூட பழகிறவங்க எல்லாருக்கிட்டையும் நீ அலாட்டாக இருப்பியா? வாய்ப்பு கம்மி. எல்லாருக்கிட்டையும் ஓப்பனாக பேசுவ, எதையாவது உன்னை வாயிலிருந்து பிடுங்குவாங்க. அதை வச்சு நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை நீ சந்திச்சிடாத. அதுக்கப்புறம் என்னால் வந்து என்கிட்ட அப்புறம் நீ அடிபட்டு மிதிப்பட்டு தான் போகணும். பார்த்துக்க, மரியாதையாக நீ எங்கே போகிற எங்கே வர்றங்கிறத அப்டேட்டு கொடு. நேற்று சாயங்காலம் வந்த 7 மணிக்கு லைவ் போட்டேன். திருப்பி காலையில் ஃபோன் பண்ணால் வீட்டிலையா சொல்லிட்டு போ, பிள்ளைகள்கிட்ட சொல்லு, பேரங்கிட்ட சொல்லிட்டு போ, இல்லை மையன்கிட்ட சொல்லு. ஒன்றுமே இல்லாமல் நீ பாட்டுக்கு வந்து கேட்டால் அவங்க அந்த ஒரு படத்தில் சொன்ன மாதிரி அவங்க எங்கே வராங்கன்னு எனக்கு தெரியாது, அவங்க எப்போ வருவாங்கன்னு எனக்கு தெரியாது, வந்தால் வரவில் வைப்போம் இல்லையா செலவில் வைப்போன்ட்டு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீ ஏன் இப்படி இருக்கிற? ஒரே வார்த்தை கேட்குற. இதே என் கூட இருக்கா சூர்யா. ஒரு தடவை தாராபுரம் போனான். ஃபஸ்ட்டு திருச்செந்தூர் போனப்போ லைவ் போட்டான். 2வது தடவை நீங்கள் எல்லா பேருமே அவள் திருச்செந்தூர் போயிருக்காளா, இல்லை வந்து செட்டப்பு கிழவியை பார்க்க போனாளா, இல்லை மெரிசிம்மாவை பார்க்க, பேர் சொல்லக்கூடாது சாரி, அந்த அம்மாவை பார்க்க போனாளா, இல்லை என்னங்கிறதே வந்து யாருக்குமே விவரமே தெரியாது. திடீர்னு வந்தா அவள் சொல்கிறத நான் நம்பலையா? நான் கோயம்புத்தூருக்கு போனேன், ரத்னா காலேஜில் சேர்க்க போனேன், கற்பகம் காலேஜில் சேர்க்க போனேன்னு கதை விட்டா. நான் நம்பினேன்னா? நான் அதை கதைன்னு நினச்சேன். கடைசியில் அதுதே உண்மையாகி போச்சே. நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா? இப்போ அவள் பிள்ளைய கொண்டு போய் கற்பகம் காலேஜில் போய் சேர்க்க போகிறாளாம். அதுக்கு உண்டான வேலைகளை பூரா பார்த்துக்கிட்டு இருக்கா. காலையில் நான் போட்ட வீடியோவுக்கு நிறையா பேர் என்னமோ அதை வந்து பொய், இதெல்லாம் உண்மை கிடையாது, கிழமை உருட்டுறேன், கூணுக்கிழமை உருட்டுறேன், இந்த மாமா உருட்டுறாரு, ஏகப்பட்ட கமெண்ட்டை பார்த்தேன். உங்களுக்கு எதுக்குடா அந்த வேலை? சரி நாங்கள் எங்கே போய் குடியிருந்தால் என்ன, கோயம்புத்தூரில் இருந்தால் என்ன, கோவாவில் இருந்தால் உங்களுக்கு என்னடா? நான் அப்டேட்டு கொடுக்குறது என் தங்கச்சிகளுக்கு. வீடு பாருங்கன்னு சொல்லி இந்த 4 பேர் வீடு அனுப்பி விட்ருக்காங்க. வீடியோவோட நான் காட்டவா? வீடு படம், எவ்வளோ அட்வான்ஸு, எவ்வளோ வாடகை எல்லாம் எடுத்து இந்த அனுப்பியிருக்காங்க. அண்ணே வாங்கண்ணே, எங்களுக்கு சொந்தமான வீடு இருக்குண்ணே, சிங்காநல்லூரில் வீடு இருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் அது என்னது ஏதோ ஒரு ஊர் பேர் சொன்னாங்களே, நல்ல ஒரு உத்தங்குடியா,
உருமாக்கட்டா, இப்போ இதை ஒட்டப்படாரம்மா, ஏதோ ஒரு உக்கடம். உக்கடம், உக்கடத்துலேருந்து அங்கேயும் வீடு இருக்குதான். அது போக காந்திபுரத்தில் வீடு இருக்குதான், சிங்கானல்லூரில் இருக்குதான். ஏகப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து வீடு இருக்குது, வர்றீங்களானே அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு போட்டோ அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சொல்கிறது வந்து விளையாட்டு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எதை விளையாட்டாக எடுக்கணும், எதை சீரியஸாக எடுக்கணும்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. பிள்ளைகளோட படிப்பு விஷயம், அதில் போய் நாங்கள் விளையாட்டு பண்ணி என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு? அவனை எங்கே சேர்க்குறோமோ, பெத்த தாய் பசு எங்கே இருக்கோ அங்கே தானே கன்று இருக்கும், கன்று எங்கே இருக்கோ அங்கே தானே பசு இருக்கும், தாய்க்கோழி எங்கே இருக்கோ அங்கே தானே குட்டி கோழி குஞ்சு இருக்கும். எல்லாத்தையும் யோசிக்கணுமா இல்லையா? அவள் போகிறான்னா அவளை விட்டுட்டு நான் இருப்பேனா? எல்லாமே வந்து உண்மையிலே வந்து உருட்டு கிடையாதுங்க. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறோம். உருட்டுங்கிறீங்க, ஏமாத்துறாங்கங்கிறீங்க, இதை போக பணம் போட்டு ஏமாந்துடாதீங்கிறீங்க. யாருக்கிட்ட போய் பணம் வாங்க போகிறோம்? எங்க ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறதுக்கு கூட காசு இல்லாமல் நாங்கள் என்ன பிச்சைக்காரவங்களா? இந்த வீட்டு அட்வான்ஸ் பணம் இருக்குல்ல, இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுப்போம், இங்கே கொடுக்குற வாடகையை அங்கே கொடுக்க போகிறோம். எல்லாம் தமிழ்நாடு தானே. அதை விட இன்னொரு கொடுமையை கேளுங்க. வீட்டுக்காரவங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, மசாலா வியாபாரம் பார்க்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே வீடை வந்து காலி. பப்பு, இந்தா பப்பு, விக்குன்னு சுண்டிக்கிட்டு இருக்கிற மெண்டல். வீட்டுக்காரவங்க வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதனால தான் வந்து கோயம்புத்தூருக்கு போகிறோம்னு சொல்லி புரோக்கர் நாடகம் ஆடுறேன், உருட்டு மண்ணை இப்படி பண்ணுறாங்கிறீங்க. நான் கேட்குறேன், வீட்டுக்காரவங்கன்னு சொன்னால் வீடு விட்டால் இப்போ நாங்கள் இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. அடுத்த ஸ்டெப்பு ஒன்று சொந்த வீடு கட்டிட்டு போகலாம், இல்லை வேறு இடத்துக்கு ஒத்திக்கு போகலாம், அதை போகியத்துக்கு, இல்லையா கோயம்புத்தூருக்கு போகலாம், இல்லை தாராபுரம், இல்லை திருச்சி, இலுப்பூர், அவங்க அம்மா ஊர், எங்கேயோ போகிறோம். அது எங்கள் இஷ்டம் இல்லை. அதை எதுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டு வீட்டுக்காரம்மா காலி பண்ண சொல்லிட்டாங்க, மசாலா வியாபாரம் பார்க்குறது பிடிக்காம, இதெல்லாம் எதுக்கு? உங்கள் கற்பனைக்கு அளவே இல்லையா? அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்லலான்னு வர்றேன், சொல்லலாமா வேணாமாங்கிறத யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். 6 மணி லைவில் கூட அதை பற்றி பேசிக்கிடுவோம், சரியா? ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம அடுத்தவங்க விஷயத்தில் இப்போ நம்ம மூக்க நுழைக்கிறதே இல்லை. நம்ம குடும்ப பிரச்சனையை பேசுகிறதுக்கு, என் பொண்டாட்டியை தேடுறதுக்கே எனக்கு நேரம் பற்ற மாட்டேங்குது. திடீர்னு நைட் இருக்கா, திடீர்னு காலைல காணவில்லை போஸ்ட் விட்ற அளவுக்கு போயிடுறா. அதனால் என் குடும்ப விஷயத்தை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் பத்தலை. அடுத்து கோகுலுக்குங்கிறேன், கோயம்புத்தூரில் போய் திலீபாவுக்கு உண்டான காலேஜ் வேலைகளை போய் நாங்கள் பார்க்க போகிறோம். அது விஷயமாக போய் இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ நாங்கள் கிளம்பிடுவோம். உடனே கோயம்புத்தூருக்கு போகாமல் மெட்ராஸுக்கு போய்கிட்டு கோயம்புத்தூர்னு நாடகம் போடுறாங்க. அடுத்து இவங்க வருவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் வந்து கொடைக்கானல் போகிறேன்னா ஊட்டிக்கு போவேன், ஊட்டிக்கு போகிறேன்னு சொல்லி குற்றாலம் போவேன், கோயம்புத்தூர் போகிறேன்ட்டு சென்னைக்கு போவேன், சென்னைக்கு போகிறேன்ட்டு கோயம்புத்தூருக்கு வருவேன். மாற்றி தான் நான் போவேன்னு சொன்னேன்ல. இப்போ கோயம்புத்தூருக்கு போகிறேன்னு சொன்ன விஷயத்தை வச்சு இவங்க போய் அந்த அம்மா காலில் விழுகிறதுக்காக ரகசியமாக போகிறாங்க. தனியாக போனால் இவங்க 2 பேரும் போனால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி குடும்பத்தோடு போகிறானுங்க. அப்போத்தான் அந்த அம்மா மனசு இறங்கும். பிள்ளை குட்டிகளோடு போனால் திலீபா, கோகுலு, பப்பு, ஏன்னா அந்த அம்மா பெட் அனிமல் வளர்க்குது, அதனால் அதை வச்சு பப்புவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. குடும்பமாக போய் இப்படியும் கமெண்ட் போடுறாங்க. நான் எத்தனை கமெண்ட்டை தான் டெலீட் பண்ணுறது? நான் கேட்குறேன். நாங்கள் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லிட்டு தான் போவோம். கோயம்புத்தூர் போனாலும் இவனுக்கு போய் ஹாஸ்டல் போய் பார்த்து காலேஜுக்கு போகிறோங்கிறதையும் சொல்லுவோம். அதே மாதிரி அங்கே போய் சென்னைக்கு போய் பிரச்சனையை முடிச்சுக்கிறதுக்கு, ஏங்க நான் கேட்குறேன், ஒரு மனுஷன் பிரச்சனையை முடிக்க பார்ப்பானா வளர்க்க பார்ப்பானா? நாங்கள் முடிக்க தான் பார்ப்போம். சரி, நான் மாத்திரம் போய் காலில் விழுந்தால் பத்தாதுன்னு சொல்லி சூர்யா வரட்டும், திலீபா வரட்டும், கோகுல் வரட்டும், பப்பு வரட்டும், எல்லாம் போகிறோம். காலில் விழுந்தாலும் விழுகாட்டினாலும் உங்களுக்கு எதுவும் நட்டம் இல்லைல்ல, உங்கள் மானம் எதுவும் கப்பல் ஏறலையில, எங்கள் மானம் தானே போயிட்டு போகுது. அதுக்குள்ளே பார்த்தா காலையில் போட்டிருக்க வீடியோவில் லைக் 72 தான், கமெண்டை பார்த்தா 240 கமெண்டு. என்னான்னு உள்ளே பார்த்தா ஜெயில் உறுதி, களி திம்பிங்க, ஜெயில் சூன், இன்னும் என்னென்ன சென்னை புழல் உங்களை வரவேற்கிறது, இதாக போட்டு தள்ளியிருக்காங்கடா. வரிஞ்சு டேய், நான் ஒன்று சொல்லவ, ஒரு இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதில் எவ்வளவு செக்ஷன் இருக்குது, எது பெயிலபிள், எது நான் பெயிலபிள், நம்ம பேசின விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குதா, எல்லாமே உட்காந்து ஆராய்ஞ்சு தான் ஒருத்தவங்களை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணுவாங்க, இல்லைன்னா அப்போ ஜெயிலில் அடைப்பாங்க. கணிப்பு படியே எதுவுமே தலையும் புரியலை, உங்களுக்கு வாலும் புரியலை. சம்பந்தம் இல்லாமல் ஜெயில் வரவேற்கிறது. நல்லா சாப்பிட்டுக்கங்க, நல்லா ஊர் சுற்றிக்கங்க. உங்களுக்கு நீங்கள் சென்னைக்கு போனீங்கன்னா நீங்கள் வெளியே வர மாட்டீங்க. சரி, நாங்கள் கேட்குறோம், சென்னைக்கு போயிட்டு நாங்கள் வெளியே வந்துட்டா நாங்கள் போகிறது என்ன சும்மா போவோமா? கூட வக்கீல் வர மாட்டாங்களா? சாதனா விஷயத்துக்கு எப்படி போனோம்? அதை மாதிரி ஒரு அலாட்டோடு போக மாட்டோமா? இல்லை நான் சொன்ன மணிக்கு
சாட்சிக்காரன் காலில் விழுகிறதுக்கு பதிலாக சண்டைக்காரன் காலிலே விழுந்துறது நல்லதுன்னு சொல்லி யார் கூட சண்டை போட்டிருக்கோமோ அவங்கக்கிட்டே போய் தொப்புக்கட்டீர்னு சொல்லி படுத்தேன்னு விட்டான் ஐயா அப்படின்னு சொல்லி எல்லாருமே சாஷ்டாங்கமாக விழுந்துடுறோம். அதுக்கு மேலே என்ன வேணும்? கர்த்தர் அதுக்கு மேலே நம்மளை வந்து கண்டிக்க போகிறாரு, தண்டிக்க போகிறாரு. கடவுளே சொல்லியிருக்கிறாங்க, ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு. கடவுள் பாதிரியார்களே பாவம் மன்னிப்பு தர்றாங்க, நம்ம கொடுக்க மாட்டோமா? அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், சரியா? நீங்கள் உட்காந்துக்கிட்டு இந்த கமாண்டில் வருகிறது, கமாண்டில் அப்படியே எங்களுக்கு வந்து அப்படியே பயம் கண்ணில் தெரிகிறது, மரண மயம் பீதியில் இருக்கிறது, புரோக்கருக்கு முகமே செத்து விட்டது, சுருங்கி விட்டது, நசுங்கி விட்டது. இந்த மாதிரி பேச்சுக்களை முதல்ல நிப்பாட்டுங்க, சரியா? எதாக இருந்தாலும் மனுஷன் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து உட்காந்துருக்கான், சரியா? தேவையில்லாமல் என்னை வந்து வார்த்தைகளை பேச விட்டுறாதீங்க, சரியா? இந்த இவர் சிவாஜி சொன்ன மாதிரி தான், என்னை பேச வைக்கிறியா அப்படின்னு பாருல, அதை மாதிரி நீங்கள் என்னை பேச வச்சிடாதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிட்டு முடிச்சிடுறேன். சாயங்கால லைவுக்கு வந்தால் கொஞ்சம் ஏற்கனவே இங்கே வெயில் வெக்க கொள்ளுது, உட்கார்ற இடத்துலலாம் எனக்கு கட்டி வந்துருச்சு, கக்கட்டி, அதை மாதிரி வேனக்கட்டி, இதை மாதிரி போய்கிட்டு இருக்கும்போது 6 மணி லைவு அனலாக தகிக்குது, வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. இப்போயுமே இங்கே ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது, இதில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா வீட்டில் அதுவும் இல்லை, எனக்கு வேர்த்து வேர்த்து ஒழுகுது, மேலேருந்து கீழே வரைக்கும். ஒழுக வேண்டியது ஒழுக மாட்டேங்குது, ஒழுகக்கூடாதெல்லாம் ஒழுகுது, முதுகில் ஒழுகுது, இட்லியில் ஒழுகுது, எல்லா பக்கமும் ஒழுகுது. இதில் நீங்களும் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு கமெண்டில் என்னை அழுக விடாதீங்க. ஒரு பக்கம் ஒழுக விட்றீங்க, இன்னொரு பக்கம் அழுக விடுறீங்க. தயவுசெய்து அதை நிப்பாட்டுங்க. கூலாக காமாக நைட்டு 10 மணி லைவ் நேற்று எப்படி போச்சு? ஜெகஜோதியா நல்ல பாட்டு பாடி, ஒரு ஜாலியாக ஒரு நல்ல ஒரு ஹம்மிங் பண்ணி, அதை என் மாப்பிள்ளை ரசித்து எனக்கு தான் 500 லைக்கு போட்டாங்க நைட்டு போட்ட லைவுக்கு. இப்படி போங்கடா. எப்போயுமே மனுஷனை நெகட்டிவ்லேயே, கோபத்திலேயே, பிபி ப்ரெஷர்லேயே வைக்காதீங்க. கூலாக ஹேண்டில் பண்ணுங்கள். நானும் கூலாக தான், நான் ஒரு களிமண் மாதிரி. நீ பிடிச்சா பிள்ளையாராகவும் பிடிக்கலாம், என்னை இல்லைன்னா மாற்றினா குரங்காவும் என்னை இப்போ நீங்கள் மாற்றலாம். அதனால் உங்கள் கையில் தான் நான் இருக்கேன். என்னையை பக்குவப்படுத்தி கொண்டு போங்க. லைவில் வந்து கமாண்டில் வந்து கழுவி ஊற்று வேணான்னு சொல்லலை, தேவையில்லாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிற மாதிரி கமெண்ட் போடாத. சுமியை திருப்பியும் காணோம், என்னங்கிறத சாயங்காலம் 6 மணி லைவுக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள். இல்லை உங்கள் விழுதுகளை யாருக்காக ஃபோன் பண்ணால் எனக்கு பேச சொல்லுங்கள். தகவல் அப்பப்போ கொடுங்க, அப்டேட்டு கொடுங்க, ஓகேவா? 6 மணி லைவில் சந்திப்போம். கோயம்புத்தூரில் வீடு பார்க்குறது கன்ஃபார்ம் தான். பாய்.